சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, உன்னுடைய துணை உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை தானே? இப்பொழுது நீ ஏக்கத்துடன் இருக்கிறாய். சாயப்பா, நாங்கள் ஒரே வீட்டில் வசிக்கிறோம், ஆனால் எங்களுக்கு புரிதல் என்பதே இல்லை. ஆளுக்கு ஒரு திசையில் நாங்கள் எதையோ நினைத்து கொண்டு எங்களுடைய மனதை எதை நோக்கியோ பயணிக்கிறது என்று தானே நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எங்களுக்குள் பிரிதல் என்பது வந்துவிட்டது. இதற்கான முடிவுதான் என்ன என்பதை நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். என் குழந்தையே, உன்னுடைய இந்த வாழ்க்கை நான் கொடுத்த வாழ்க்கை. இதிலிருந்து உன்னை நான் எப்படி வெளியில் கொண்டு வர முடியும்? அதுதான் உன் வாழ்க்கை என்று நீயும் தீர்மானித்து விட்டாய், நானும் தீர்மானித்து விட்டேன். எத்தனையோ கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் நீ எல்லாவற்றையும் கடந்து வந்த பிறகும் ஏன் இப்பொழுது இதை உன்னால் கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துள்ளது? இது மிக சாதாரண பிரச்சனை தானே. ஏன் பேசி பேசி நீங்கள் பெருசாகி விட்டீர்கள்? அவ்வளவுதான் என் குழந்தையே. நீங்கள் இருவருமே இருந்து பேசினால் அதில் உள்ள பிரச்சனை என்னவென்று தானாகவே புரிய வரும். அப்பொழுது நிச்சயம் நீ சொல்வாய், இதற்காகவா இவ்வளவு சண்டை போட்டோம் என்று. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இனி உன் வாழ்வில் பிரிதல் என்பதே இல்லை. நீங்கள் இருவருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள். என் குழந்தையே, ஒரு உண்மையான அன்பிற்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது அல்லவா? அந்த எதிர்பார்ப்பு இருந்தால்தானே அங்கு ஏமாற்றம் ஒன்று இருக்கும். நீயோ இப்பொழுது ஏமாற்றி விட்டோம் என்று தான் யோசித்து கொண்டிருக்கிறாய். அதுவல்ல குழந்தையே, நீ உன் துணையை புரிந்து கொள்ள முயற்சி செய். எந்த ஒரு வாழ்க்கையும் ஏமாற்றம் என்பதே இல்லை. உனக்கான ஏற்றத்தை நான் உருவாக்கி தருகிறேன். உன் வாழ்வில் ஏற்றத்தோடு தான் நான் இனி காணப்போகிறேன். உன் மகிழ்ச்சி உனக்கு மட்டும்தான். உனக்கான சொந்தத்தை நான் உன் கையில் கொடுத்து நான் உன் முகத்தில் புன்னகையை வரவழைக்கப் போகிறேன். உன் துணையை புரிந்து கொள்ள நீ இப்பொழுது இருந்தே முயற்சி செய்ய போகிறாய். நானும் உன் துணையோடு இருந்து உனக்கானதை செய்து உன்னை வெற்றி பெற செய்ய போகிறேன். நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.